ஹலோ எவ்ரிஒன், இது உங்களோட மக்கு குக்கு. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சிக்கன் கீ ரோஸ்ட் ரெசிபி மங்களூரியன் ஸ்டைலில் பண்ண போகிறோம். அதை செய்கிறதுக்கு முதல்ல ஒரு பேனில் ஒரு 5-6 காஷ்மீரி மிளகாய் இல்லை 3-4 சிகப்பு மிளகாய், கூட 1 டீஸ்பூன் பெப்பர், மிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு, 2 டீஸ்பூன் சீரகம், அப்புறம் 2 டீஸ்பூன் மல்லி. இது எல்லாத்தையும் வெறும் வானிலையில் கம்மி தீயில் வச்சுட்டு லேசாக வறுத்துக்கோங்க. இது லேசாக வறுப்படும்போது இந்த மசாலாலாம் அப்படியே ஸ்மெல் விட ஆரம்பிக்கும், வெளியில் நல்ல அரோமா வரும் வெளியில். அது வரைக்கும் நம்ம ரோஸ்ட் பண்ணால் போதும். இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. இப்போ இதில் 4-5 பூண்டு பல், கூடவே 2 இன்ச்சு போல் இஞ்சி சேர்த்துட்டு லைட்டாக தண்ணி விட்டு நல்லா திக்கான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா திக்கான பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்த்த வேண்டாம். இந்த மாதிரி பதத்தில் அரைச்சா கரெக்டாக இருக்கும். இப்போது ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் நான் இன்றைக்கி 1/2 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா எலும்போட சிக்கன் இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த 1/2 கிலோ சிக்கன் கூட 3 டேபிள் ஸ்பூன் கெட்டியான தயிர். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு மஸ்லின் கிளாத்தில், ஒரு வெள்ளை கிளாத்தில் இந்த தயிரை கட்டி ஒரு 1 மணி நேரம் போல் தொங்க விட்டுருங்க. அப்போ அதில் இருக்க தண்ணியெலாம் வெளில வந்துட்டு உள்ளே இருக்க கெட்டியான தயிர் மட்டும் கிடைக்கும். இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலா பேஸ்ட்டு சேர்த்துருங்க. அப்புறமா ஒரு 1/2 எலுமிச்சம்பழத்தோட சாறு இதையும் உள்ளே சேர்த்துக்கோங்க. இந்த எலுமிச்சம்பழ சாறும் தயிரும் சேர்ந்து இந்த சிக்கன் அப்படியே நல்லா டெண்டராக்கும். அதுக்காக தான். இப்போ இதை நல்லா கைவிட்டு கலந்து விட்டுருங்க. மசாலா தயிரெல்லாம் ஒன்று சேர்ந்து கலந்து சிக்கனோட நல்லா கோட் ஆகணும். இதை நல்லா கோட் பண்ண அப்புறமா ஒரு 20 நிமிஷம் போல் ஊற விட்டுறலாம். ஓரமாக வச்சுடுங்க. 20 நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இது ஃபுல் கீ ரோஸ்ட், அதனால் நெய்யிலே ரோஸ்ட் பண்ண போகிறோம். வாசனைக்காக ஒரு கை கொத்து கருவேப்பிலை. இப்போது ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தை நல்லா வதக்குங்க நெய்யில். ரொம்ப பொன்னிறமாகணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் அப்படியே கலர் மாதிரி கொஞ்சம் டிரான்ஸ்லூசண்ட்டாக மாறும், இந்த பிங்கிஷ் கலர் மாதிரி. அது வரைக்கும் நல்லா இதை வதக்கிக்கோங்க. பாருங்கள், இப்போ நல்லாவே கலர் மாறிடுச்சு. பிங்க் ஷேடு போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சுருக்க இந்த சிக்கனை மசாலாவோட உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்து விடுங்க. இப்போ சிக்கன் நல்லா கெட்டியாக தான் இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் எந்த தண்ணியுமே சேர்த்தாதீங்க. சிக்கன் நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சுன்னா சிக்கன்லேருந்தே நிறையா தண்ணி வெளியில் வரும். அந்த தண்ணியிலே இது வேகும்போது தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எக்ஸ்ட்ராவாக தண்ணி சேர்த்த வேண்டாம். இப்போ இதை லோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். பாருங்கள், தண்ணி நல்லா எப்படி விட்டுருக்குன்னு. இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. ஒரு தடவை கலந்து விட்டுறலாம். இந்த உப்பை அடி பிடிக்காத மாதிரி அப்பப்போ கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இது அப்படியே நல்லா ஸ்லோ ரோஸ்ட் ஆகணும். அந்த நெய்யில் இந்த தண்ணியெல்லாம் வற்றி வரும். நல்லா வேகட்டும். இப்போது ஓரளவுக்கு சிக்கன் முக்கால்வாசி வெந்துருச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் எல்லா டேஸ்ட்டையும் ஈக்குவலைஸ் பண்ணுறதுக்கு 2 டீஸ்பூன் நான் வெல்லம் சேர்த்துக்கிறேன். என்கிட்ட பொடி பண்ண வெல்லம் இருக்குது, அதனால் பொடி பண்ண வெல்லம் சேர்த்துக்கிறேன். இல்லைன்னா நம்ம கட்டி வெல்லத்தையே ஒரு 2 டீஸ்பூன் அளவு இருக்கிற மாதிரி உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த வெல்லத்தோட ஃப்ளேவர் எல்லா காரத்தையும் நல்லா ஈக்குவலைஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ டேஸ்ட் இன்னும் நமக்கு தூக்கலாக கிடைக்கும்.
இதை நல்லா குக் பண்ணுங்கள், நல்லா திக்காகணும். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு திக்காகிருக்கு. இது இன்னும் வந்து நல்லா திக்காகி ரோஸ்ட் ஆகணும். இப்போது இது பாருங்கள், நல்லா எல்லா மசாலாவும் சிக்கன் மேலேயே இருக்குது. ஃபுல்லாக எல்லாம் கோட்டாகி நெய் நல்லா வெளியில் விட்டுருக்கு. நல்லா ஷைனிங்காக தெரியுது பாருங்கள். இது வரைக்கும் நல்லா குக் பண்ணணும் நம்ம. இப்போ தான் சிக்கன் நல்லா ரோஸ்ட் ஆகி சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஜூஸியாக நல்லா இருக்கும். இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம வந்து நல்லா சிக்கனை வந்து குக் பண்ணணும். லோ மீடியம் ஃப்ளேமில் வைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் இப்போ இதில் கடைசியாக நல்லா வாசனையாக இருக்கிறதுக்காக கொஞ்சம் கருவேப்பிலை இலையை தூவி விட்டுருங்க. அடுப்பை அணைச்சிட்டு ஒரு கிளறிட்டு நம்ம இதை வந்து சர்வ் பண்ண வேண்டியதுதான். நல்லா யம்மியான கீ ரோஸ்ட் வந்து வீட்டிலேயே ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதனால் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் எவ்ரி வீக் சண்டே புது வீடியோவாக போடுவேன். மறக்காமல் பார்த்துட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோட மித்த வீடியோஸ் பார்க்குறதுக்கு லிங்க் சைடில் கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க.